வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்துஸ்தான் பெட்ரோலியத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது, அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான், அதாவது உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ஸை போல் உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாவே போதும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கடைசி தேதி, அதாவது லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 30/5/2025, அதாவது இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ காசு நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்து இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் லெவலில் உங்களுக்கு கிராஜுவேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15/5/2025 30/5/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்குது, அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத இந்த டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்காக இன்ஜினியரிங் லெவலில் வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவிலியர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அண்டு எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ப்ளஸ் இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா ஐடி இன்ஜினியரிங்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. 5 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி 5 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் ஓபிசி என்எல்சி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற கேண்டிடேட் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 25,000 வரைக்கும் உங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு சின்ன அலவன்சஸ், அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி அலவன்சஸ் எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி என்சி இடபிள்யூஎஸ்சி இவங்களுக்கெல்லாம் 65% வந்து எடுத்துருக்கணும், சரிங்களா? அண்ட் அது மட்டும் கிடையாது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த இன்டர்வியூக்கான ஷார்ட் லிஸ்டிங் வந்து எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெரிட் லிஸ்ட், அதாவது உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான ஃபுல் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்துஸ்தான் பெட்ரோலியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி வந்து தருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. எப்படி சைன் அப் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும், அண்ட் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் இது பண்ணாலே போதும். நீங்கள் மொபைலில் கூட அப்ளை வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? கம்ப்யூட்டரில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து மொபைல்லேயே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்ரெண்டிஸில் வந்து நீங்கள் கோர்சஸ் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து பண்ணியிருக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தாவே நல்லது அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். அண்டு நீங்கள் அப்ளை பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர், இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து எது ஒர்க்கிங்கில் இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். ஏன்னா உங்களுக்கான கால் லெட்ரு அண்டு
இன்டர்வியூக்கான கால் லெட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடியோ அல்லது உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலிமாவும் வந்து சேரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பர்மனெண்ட் ஜாபும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.